திருவாரூர்லயும் உங்கள் மீது ஒரு தாக்குதலுக்கான முயற்சி நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படி என்ன கோபம் திரு வைகோ மேல? அவங்க கனவெல்லாம் கலைஞ்சிருச்சு, அவங்க போட்ட திட்டமெல்லாம் போயிடுச்சு. விஜயகாந்த் அவர்களோட வருவாங்கன்னு நினைச்சா அது வரல. வாசனும் எங்களோட இருக்கிறாரு. எங்களுக்கு நாளுக்கு நாள் வலிமையா இருக்கு. ஊர்களில் பார்க்கும்போது ஜனங்கள்ட்ட எங்க அணிக்கு தான் ஓட்டு போடுற மைண்ட் அவங்களுக்கு தெரியுது. இந்த ஆத்திரமும் தோத்து போகிற பயத்துல, என் மேல உள்ள கோபத்துல அங்க இருக்கிறவங்களை இங்க உள்ள இளவரசர் தூண்டி விட்டு, பாவம் அவங்களுக்கு எனக்கு என்ன தனிப்பட்ட முக, அவங்க ஆபீஸ்ல இருந்து ஆயுதங்கள் கம்புகளோட வந்து அவுட்டர்ல ஒரு ரோடு திரும்புற இடத்துல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள இருட்டுக்குள்ள இருந்து திடீர்னு வர்றாங்க. நான் வந்து வரவேற்கத்தான் வர்றாங்க போல் இருக்கு நம்ம ஆட்கள் நினைச்சிட்டு கும்பிட்டு அவங்கள பார்த்து, அவங்க வண்டியை கம்பால அடிக்க வர்றாங்கன்னு சொல்லி டிரைவர் துரை சாமர்த்தியமா வண்டியை வேகமா ரைட்ல திருப்பிட்டாரு. ஆனா கலைஞரை பத்தி நம்ம ஒன்னும் விமர்சிக்கவே வேண்டாம். அவர் சொந்த தொகுதி, அவர் போட்டி போடுற தொகுதி நினைப்புல தான் போனேன். இந்த கருப்பு கொடி காட்டினாங்கன்னு தெரிஞ்ச உடனே பேசாம போனா வைகோ பயந்து ஓடிட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம தோழர்கள் இதை சகிச்சுக்கிட மாட்டாங்க. நம்மை தாக்கணுங்கிற அளவுக்கு நம்ம மேல வன்மம் இருக்கேங்கிறதுனால கலைஞர் ஈழத்தமிழர்களுக்கு செய்த துரோகம், காவிரியில் செய்த துரோகம், முல்லை பெரியால் செய்த துரோகத்தை பட்டியலிட்டு சொல்லிட்டு கருப்பு கொடி காட்டிய தோழர்களுக்கு நன்றின்னு போயிட்டேன். காயப்பட்ட செய்தி அறிஞ்சு எங்களுக்கு துணை பொதுச்செயலாளர் எல்லாரையும் அனுப்பி அமைதிப்படுத்துங்க, ரியாக்ட் பண்ண வேணாம், அவங்க ஆஸ்பத்திரியில் போய் அவுட் பேஷண்டா ட்ரீட் பண்ணி அனுப்பிட்டாங்க. மேற்கொண்டு எந்த மோதலும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அறிக்கை விட்டேன். எந்த சூழ்நிலையிலும் ஆத்திரத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ஆனால் அதுக்காக எனக்கு ஒன்றும் போலீஸ் பாதுகாப்பு வேண்டாம். போலீஸ் யாரையும் காப்பாற்றாதுங்க, காப்பாற்ற முடியாது. எஃப்ஐஆர் போடத்தான் வருவாங்க. இதுவரைக்கும் உலகத்தில் எந்த லீடரையும் யாரும் காப்பாற்றினது கிடையாது. நான் லீடர் இல்லை, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அவங்க ஆத்திரத்தை அதை கண்டிக்கலையே அண்ணன் கலைஞர். என்னைய தெரு தெருவா குடும்பம் வெட்டி எடுத்தாங்க. நான் மன்னிப்பு கேட்டேன். எங்க அம்மா மாரியம்மா பேர்ல சத்தியம் பண்ணி மன்னிப்பு கேட்டேன். எங்க அம்மா எனக்கு கடவுள். நான் கலைஞரை சாதியை பத்தி நினைக்கவே இல்லை. நான் பொதுவா சொன்ன இந்த பணத்துக்கு கட்சியை காட்டி கொடுத்து துரோகம் பண்றது ஆதி தொழிலை விட மோசம்னு சொன்னேன். அந்த நேரத்தில் கலைஞர் சமூகம்ங்கிறத சத்தியமா நினைக்கல. அடுத்து ஒவ்வொரு தொழிலா சொல்லிட்டு வரும்போது நாதஸ்வரம் ஒரு கலை தான், அண்ணன் கலைஞர் கூட நல்லா தெரியும்னு சொன்னது நான் நியாயப்படுத்த விரும்பல. அதை லிங்க் பண்ணி அவங்க ஜாதியை சொன்னதாக சொல்றாங்க. நான் உடனே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணன் கலைஞர் அவர்கள் தாயுள்ளத்தோடு என் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன்னு சொன்னேன். என்ன 3 நாள் தெரு தெருவா 1000 இடத்துல குடும்பாய் கொளுத்து சொல்லி மக உத்தரவு போட்டு பண்ணாங்க. பாடையில கட்டி கொண்டு எரிச்சாங்க, செருப்பாலே அடிச்சாங்க, தீயிட்டு கொடுத்த எல்லா ஊர்ல நம்ம தொண்டர்கள் கொந்தளிச்சு போயிருந்தாங்க. எல்லா மாவட்டத்துக்கும் சொல்லி ஆத்திரப்படாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் பாடையில போக போறது, இன்னைக்கு தூக்கிட்டு போறாங்க. அதனால என்ன கண்டிச்சார கலைஞர்? அவன் விளக்கத்தை ஏத்துக்கிட்டோம். செய்ய 3 நாள் நடந்தது. திமுக எவ்வளவு கெட்டு போச்சுன்னு பாருங்க.